ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் அடுத்த ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். இது நார்மலான ஒரு சம் தான், பட் இதில் சில கொஞ்சம் ட்விஸ்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். அமௌண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க, பில்டிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, மெட்டீரியல்ஸு, வேஜஸ்ஸு, எக்ஸ்பென்ஸு, பிளான்ட்டு, இது எல்லாமே கான்ட்ராக்டியோட அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் the work on contract was commenced on 1st January 2015. மெட்டீரியல் 1,70,000 சென்ட் டு த சைட் கொடுத்துருக்காங்க. அதில் 6,000 வந்து ஆக்சிடென்ட்னால டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. வேஜஸ் ஒரு 1,08,000 கொடுத்துருக்காங்க. பிளான்ட்டு 2 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஜான்வரிலேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிட்டன் பண்ணிட்டோம், ஸ்டோர்ஸுக்கு ரிட்டன் பண்ணிட்டோம். மெட்டீரியல் அட் காஸ்ட் ஆன் சைட், இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு அட் சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிசம்பர் க்ளோசிங் டேட் கொடுத்ததுனால இந்த 4,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு அது கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் வந்து 6 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வேல்யூ. அதில் 75% வந்து ஒர்க் சர்டிஃபைடு. இந்த 6 லட்சத்தில் 75% வந்து ஒர்க் சர்டிஃபைடு. ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, கான்ட்ராக்டி பேஸ் 25% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு. அதில் நம்ம கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லி ஒரு என்ட்ரி போடுவோம். அந்த கேஷ் ரிசீவ்டு தான் 75%. ஒர்க் சர்டிஃபைடு என்ன கொடுத்துருக்காங்க, 80% ஆஃப் டோட்டல் கான்ட்ராக்ட். இந்த மொத்தம் 6 லட்சத்தில் 80% வந்து ஒர்க் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்சர்டிஃபைடு ஒர்க்கு, ரிமைனிங் இருக்கிற அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து 15,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் வேஜஸ் நமக்கு அமௌண்ட் இருக்குது கொஸ்டினில். அதில் 25% வந்து எக்ஸ்பென்ஸு. பிளான்ட்டுக்கான டெப்ரிஷியேஷன் வந்து 10%. நம்ம இதை வச்சு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பேலன்ஸ் ஷீட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் மட்டும் நம்ம இந்த இன்டர் பாயிண்ட்டுக்கு படித்தா போதும். ஸோ இப்போ எப்படி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். புக்கு எல்லாருமே எடுத்துக்கோங்க, பிகாஸ் கொஸ்டினை காமிச்சு நல்லா இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ வந்து புக் எல்லோரும் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு எடுக்க போகிற நம்ம ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டு. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வழக்கம் போல் நமக்கு 2 சைடு, அமௌண்ட்டு பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு பர்டிகுலர்ஸ். அமௌண்ட்டு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாக டெபிட் சைடில் வைக்க போகிறோம். அண்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கையும் மட்டும் நம்ம அந்த சைடு வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எழுதிக்கலாம். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 2 இருக்குது. அப்புறம் ஒர்க் சர்டிஃபைட் அண்ட் தென் ஒர்க் அன்சர்டிஃபைடு. ஃபஸ்ட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, 6 லட்சத்தில் 80% தான் வந்து ஒர்க் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 லட்சத்தில் 80%. ஸோ 6 லட்சத்தில் 80% அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். 6 lakhல 80%, 4,80,000. அப்புறம் ஒர்க் அன்சர்டிஃபைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து 15,000. அப்புறம் நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஸ்டாக் அட் சைட் அப்படின்னு சொல்லி 4,000 இருக்குது. நம்ம ஸ்டாக் அட் சைட்னே எடுத்துப்போம், அது ஒரு 4,000. அப்புறம் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ராய் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சில மெட்டீரியல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 6,000 வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. அப்போ அந்த 6,000ம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தெஃப்ட்டு, டிஸ்ட்ராய்டு, ரிட்டர்ன்டு எது வந்தாலும் வந்து கிரெடிட் சைடில் காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 6,000 டிஸ்ட்ராய் ஆனது வந்து நமக்கு கிரெடிட் சைடு. ஸ்டாக் டிஸ்ட்ராய்டுங்கிறது நமக்கு ஒரு கிரெடிட் பேலன்ஸ். இதில் தான் வந்து நமக்கு கிரெடிட் சைடு. அண்ட் டெபிட் சைடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் காஸ்டிங் 1,70,000 வேர் சென்ட் டு த கான்ட்ராக்ட். ஸோ மெட்டீரியல் நமக்கு 1,70,000. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் 1,70,000. அப்புறம் நமக்கு வேஜஸ் இருக்குது. வேஜஸ் பார்த்தா நமக்கு வந்து
இங்கே கொடுத்துருக்காங்க 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் ஒரு 1,80,000, வேஜஸ் 1,80,000. அடுத்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் வேஜஸ்ங்கிற ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 25%, இந்த 1,80,000 25%, 1,80,000 இன்ட்டு 25%, ஸோ 45,000. இது வந்து நமக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு. அடுத்து டெப்ரிஷியேஷன் வந்து 10%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பிளான்ட்டில் தான் நமக்கு வந்து டெப்ரிஷியேட் ஆகும், ஏன்னா மிஷினரிங்கிறது தான் வந்து நமக்கு இங்கே ஃபிக்ஸட் அசெட்டு. ஸோ அதில் தான் நமக்கு டெப்ரிஷியேஷன். 2,50,000 வந்து நமக்கான பிளான்ட்டு. கமன்ஸ்ட் ஆன் 1 January அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் தி என்டையர் இயர் 10% ஆன் த என்டையர் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து 1 January தான் நமக்கு கமெண்ட்ஸ் ஆகுது, அதனால நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு இயர் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது எப்போவுமே என்னது 31/3 அப்புறம் இருக்கிற 1 April தான் நமக்கான இயர் ஸ்டார்டிங்கு. அப்போது 1 April 2015 31 December 2015 வரைக்கும் தான் நமக்கான டெப்ரிஷியேஷன் கால்குலேஷன். ஏன்னா இதுதான் இயர் ஸ்டார்டிங், அதனால அங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து 9 மாதம். 2,50,000 மிஷினரியை 9 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 10/100. ஏன்னா அந்த இயருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. பிளான்ட் வித் காஸ்ட் ஆஃப் 2 lakh வாஸ் யூஸ்டு ஃப்ரம் 1 January to 30th September. 2 லட்சத்தில் மொத்தம் வந்து நம்மளோட பிளான்ட்டோட வேல்யூ 2,50,000. அதில் 2 லட்ச ரூபா மதிப்புள்ள பிளான்ட்டை 1 January-லேருந்து 30th September வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சாரி, இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்சு. 2 lakh வேல்யூ ஆஃப் பிளான்ட்டை 9 மாதத்துக்கும், ரிமைனிங் இருக்கிற 50,000 வேல்யூ ஆஃப் பிளான்ட்டை நம்ம 3 மாதத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அதனால 9 lakh இன்ட்டு 2 lakh இன்ட்டு 9/12 வந்து 9 மாதம். ஏன்னா வந்து 2,50,000 2,00,000 வேல்யூ ஆஃப் பிளான்ட்டை வந்து நம்ம 9 months யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற 50,000 வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற மந்த் யூஸ் பண்ணுறோம். ஸோ 12 மாதத்தில் 9 மாதம் போச்சுன்னா ரிமைனிங் 3 மாதம். ஸோ மிச்சம் இருக்கிற 50,000 வேல்யூ ஆஃப் பிளான்ட்டை நம்ம 3 months யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம இங்கே இருக்கிற கேல்குலேஷன். ஸோ 2 lakh இன்ட்டு 9 months பார்க்குறோம் நம்ம. இன்ட்டு 9/12 இன்ட்டு 10%, 15,000. அப்புறம் 50,000க்கு வந்து 3 months, 50,000 இன்ட்டு 3/12 இன்ட்டு 10%, 1,250. இதுதான் வந்து நமக்கான 2 டெப்ரிஷியேஷன். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே 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 இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குங்கிற சொல்லி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நமக்கு வேறு எக்ஸ்பென்சஸ் எதுவும் நமக்கு கொஸ்டினில் கொடுக்கல. ஓகே, அதே மாதிரி நமக்கு ஒரே ஒரு குட்டி பாயிண்ட்டை நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம். இந்த சம்மில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. 2 lakh வேல்யூ ஆஃப் பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு, ஃபஸ்ட்டு 9 மாதத்துக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாஸ் தென் ரிட்டர்ன் டு த ஸ்டோர்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ 2 லட்ச ரூபா வேல்யூ ஆஃப் பிளான்ட்டு வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பீரியட் தான் நமக்கு யூஸ் ஆகிருக்கு, மீதி பீரியடுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதனால நமக்கு எவ்வளோ மாதத்துக்கு நமக்கு யூஸ் ஆகிருக்காது, 3 மாதத்துக்கு யூஸ் ஆகிருக்காது. எந்த 3 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஏன்னா 30th September நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ 3 மாதத்துக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காது. அதனால 50,000ங்கிறது தான் வந்து நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற பிளான்ட்டு. அது வந்து 3/12 இன்ட்டு 10% வந்து நார்மல். ஆனால் இந்த 2,50,000 ரூபா பிளான்ட் வந்து நமக்கு தனி பிளான்ட். இதை மட்டும் நான் அழுத்தி சொல்கிறேன். இது ஒரு பிளான்ட்டு, இது ஒரு பிளான்ட். நான் முதல் என்ன சொல்லிட்டேன்னா இந்த பிளான்ட்டோட போர்ஷன் தான் இதுன்னு சொல்லிட்டேன். அது கிடையாது. இது ஒரு தனி பிளான்ட்டு, இது ஒரு தனி பிளான்ட்டு. இந்த தனி பிளான்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ 3/12. இந்த பிளான்ட்டுக்கு நமக்கு 2,50,000 வந்து என்ன பண்ணியிருக்கோம், 9 மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் பிளான்ட் தனினா என்ன அர்த்தம்னா, தனித்தனி பிளான்ட்னா 2 மிஷினரி கிடையாது, 2 மிஷினரி கிடையாது, 2 பார்ட் ஆஃப் மிஷினரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே மிஷினரி தான். அது வந்து தனித்தனி பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினரியோட 2 பார்ட்டு தான் நம்ம வந்து பிரிக்கிறோமே தவிர மிஷினரியை 2ஆக பிரிக்கலை. ஸோ அதில் 50,000 ரூபா போர்ஷன் ஆஃப் மிஷினரியை 3 மாதத்துக்கும், மொத்தமாக 2,50,000 ரூபா போர்ஷன் ஆஃப் மிஷினரியை 9 மாதத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு 2,50,000 வரும்.
இந்த இடத்துல 2 lakh கிடையாது, அதை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்ட் ஆஃப் மிஷினரி, தனி மிஷினரி கிடையாது. இன்ட்டு 9 டிவைடட் பை 12 இன்ட்டு 10%. ஸோ 18,750. இதுவரை தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கான நோஷனல் ப்ராஃபிட் கிடச்சிரும். 4,95,000, அப்புறம் 5,05,000 டோட்டல். இந்த சைடும் 5,05,000 டோட்டல். அதுலேருந்து நம்ம நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். $5,05,000 மைனஸ் 1,70,000 மைனஸ் 1,80,000 மைனஸ் 45,000 மைனஸ் 18,750 மைனஸ் 1,250, 90,000 நமக்கான நோஷனல் ப்ராஃபிட். இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கொஞ்சம் பங்கு, அப்புறம் ரிசர்வுக்கு கொஞ்சம் பங்கு பிரித்து கொடுக்க போகிறோம். என்ன ரேஷியோவில் பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம இங்கிட்டு கொண்டு போய்ப்போம். 90,000 இங்கே P&L அக்கௌண்ட்டுக்கும் கொஞ்சம் போகுது, ரிசர்வுக்கும் கொஞ்சம் போகுது. எவ்வளோ போர்ஷன் அப்படிங்கிறது நம்ம கான்ட்ராக்ட் ப்ரைஸை பொறுத்து பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 6 லட்ச ரூபா. அதில் ஒர்க் சர்டிஃபைடுங்கிறது 4,80,000 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4,80,000ங்கிறது 6 லட்சத்தில் 6 lakhல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 80%. இது வந்து மோர் தேன் 50ல் இருக்குது. அதனால 2/3 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நோஷனல் ப்ராஃபிட் 90,000 இன்ட்டு 2/3 இன்ட்டு ஒர்க் சர்டிஃபைடுங்கிறது நமக்கு 4,80,000ங்கிறது தெரியும். அடுத்து நமக்கு என்ன வேணும், கேஷ் ரிசீவ்டு வேணும். ஏன்னா ஃபார்முலாவில் தானே இருக்குது. கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டி பெய்ஸ் 75% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒர்க் சர்டிஃபைடு 4,80,000 இன்ட்டு 75% போட்டால் 3,60,000 கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நமக்கான கேஷ் ரிசீவ்டு. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 90,000 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3,60,000 டிவைடட் பை 4,80,000. 3,60,000 டிவைடட் பை 4,80,000, 45,000 கிடச்சிருச்சு. ரிமைனிங் 45,000 ரிசர்வுக்கு போயிடுச்சு. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோலையும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.